வெல்கம் டு அச்சு வீட்டு சமையல். கோவக்காய் வச்சு ஒரு சூப்பரான சட்னி, இட்லி, தோசை, ஊத்தாப்பம் சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதை நல்லா வறுத்துக்கலாம். இது வறுப்பட்டுருச்சு. ஒரு கிண்ணத்தில் சேர்த்துடலாம். ஒரு கப்பு கோவக்காய். இது பழுத்து இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது நல்லா வதங்கிட்டோம். பச்சை மிளகாய் 2. இது மூடி போட்டால் தான் சீக்கிரமாக வதங்கும். இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கொத்தமல்லி, இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. ஆற வச்சு மிக்சியில் போட்டுடலாம். நல்லா ஆறிடுச்சு. 4 பல் பூண்டு, கொஞ்சம் போல் புளி, உப்பு, கொஞ்சம் வறுத்து வச்சிருந்த பருப்பு, எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டேன். அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு ஊற்றிடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சூடாகட்டும். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் போல் சூப்பராக கோவக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.